வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து உமன்ஸ் வர்சஸ் இந்தியா உமன்ஸ் தேர்ட் ஓடிஐ செஸ்ட் லிஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் இந்தியன் உமன்ஸ் சும்மா சூப்பராக 13 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்த ஓடிஐ சீரிஸை தட்டி தூக்கிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஆல்ரெடி T20 சீரிஸும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் இங்கிலாந்து டூர் ஃபார் இந்தியன் உமன்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் டிசைடர் மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க இந்தியா. அது ஒரு நல்ல டிசிஷனாக வந்து அமைஞ்சுதுங்க. ஏன்னா 318 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் வீடியோவில் தான் நான் சொன்னேன், ஹர்மன்பிரீத் கௌர் ரிச்சா கோஷும் இன்டர்நேஷனல் மேட்சஸில் அடிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு. ஆனால் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் ஹர்மன்பிரீத் கௌர் ஒரு கேப்டன்ஸ் நாக் விளாண்டாங்க. சூப்பர் 100 பிளஸ் ரிச்சா கோஷோட அந்த கேமியோ 38 ரன்ஸ், அது ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சதுங்க. ரோட்ரிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 50 போட்டாங்க. சேசிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாலுமே நாட் ஸ்கைவர் எமா லேம்ப் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸ்கைவர் எப்போ 98 அவுட் ஆனாங்களோ அப்பதான் இந்தியன் உமன்ஸ்க்கு ஒரு ரிலீஃப் வந்துச்சு. என்னதான் ரிச்சர்ட்ஸ் டங்க்லி எல்லாம் கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனாலுமே ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்ததுங்க. அப்புறம் நீங்க இந்தியன் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராந்தி கவுட் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அவங்களோட இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது இந்த சீரிஸ்ல. சூப்பர் ஃபைண்ட் அவங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஹியூஜ் கிரெடிட் டு தி இந்தியன் உமன்ஸ் ஃபார் தியர் பெர்ஃபார்மன்ஸ்.